நல்ல Fire, மனுஷனை fire, பத்தி fire. பேசும்போது மட்டும் தானே கண்ணீர் வரும். அவ்வளவு பண்ணியிருக்காரு, எந்த ஒரு இதுவும் பண்ணாம. வாங்கடா. மொத்தமா நான் வாங்கினது நான் காட்டிடுறேன் ப்ரோ. மொத்தமா வாங்கினது என்னென்னத்துக்கு வாங்கினேன் என்னென்னன்றது சொல்றேன். நான் யார் யார்கிட்ட கொடுத்தேன்றது நீங்களும் கேளுங்க. நான் பொய்யா சொன்னேன்னா அது நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ட்ரிப்புக்கு வாங்கினது 10,000 ரூபா ப்ரோ. ட்ரிப்புக்கு வாங்கினது 10,000 ரூபா. ட்ரிப்புக்குன்னு வாங்கினது வந்து நான் என் பசங்களோட இருக்கும்போது அவர் ஒரு நாள் நைட்டு, ரொம்ப நாள்லாம் கிடையாது, இப்போ ரீசெண்டாக கால் பண்ணாரு. நாங்கள் இந்த மாதிரி வெளில போலான்னு இருக்கோம் ப்ரோ என் பசங்களோட. அதாவது என் பசங்கன்னா என் Melvin கேம் CJ இந்த யூடியூப் subscribed ஃப்ரெண்ட்ஸ் to the கிடையாது. channel. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இந்த மாதிரி போறேன்னு சொன்னேன். ஓகேவா. அவர் வந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் போறீங்க கேட்டேன்னு நான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொன்னேன். அவர் வந்து நான் எப்பயுமே அவர்கிட்ட நான் பர்சனலாக ஜாலியாக பேசுறது வேற ப்ரோ. நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். ஓகே ஜாக்கோ, நான் உனக்கு பண்றேன், நீ என்னன்னு கேளு அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோன்னு சொன்னேன். ஆனா நான் இந்த மாதிரி சொன்னேன் தான். என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி போறேன் அப்படின்னு. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். 50,000 போடுங்க ப்ரோ அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவர் வந்து நான் பேசினது கால் டைம் காட்டுறேன். அவர் எனக்கு அனுப்பிச்சது வந்து 10:50 நைட்டுக்கு. 10,000 அனுப்பிச்சு விட்டு, ஜாக்கோ உனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கு. ஏன் ப்ரோ அனுப்பிச்சு விட்டீங்க? நான் சும்மா தான் ப்ரோ பேசுனேன். பரவாயில்லடா வச்சுக்கோடா அப்படின்னு சொன்னார். ஓகேவா. இது முடிஞ்சா ப்ரோ 10,000 ட்ரிப்புக்கு வாங்கினது. நான் அமௌண்ட் வாங்கினது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகே தான். அவங்க வந்து என்ன ப்ரூஃபோட வந்து காட்ட சொல்லுங்க. நான் வந்து பேசுகிறேன், என்கிட்ட காட்ட சொல்லுங்க. ஓகே ப்ரோ. Aaron Stevens நாங்கள் subscribed to the channel. கொஞ்சம் நான் பேரில் ஹைட் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலாக வந்து மலேசியாவில் இருந்து அனுப்புறதுனால அவர் வந்து அவரால் அனுப்ப முடியாது. அவர் வந்து வேற ஒருத்தவங்கள ஏஜென்ட் மூலியமாக தான் அனுப்புவார். ஓகே ப்ரோ. அதனால அவங்க பேர்லாம் நான் மறைச்சிட்டேன். வாங்கின அமௌண்ட்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறாருங்க. நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ எவ்வளோ வாங்கியிருக்குன்னு. இந்தா பாருங்க ப்ரோ, அமௌண்ட் பார்த்துக்கோங்க. 30,000 ஒன்று, 40,000 ஒன்று, 70,000, 90,000, இது ஒன்று 1,00,000. ஓகேவா. 1,20,000, 1,80,000, 2,00,000. இதுன்னு இப்படிதான் வருது. ஓ ஸ்க்ரீன் சாரி சாரி ப்ரோ, இருங்க இருங்க ப்ரோ. ஒரே அமௌண்ட் 2,00,000 வரை போறேன். என்னடா இது 2,00,000 வரை போகுதுன்னு பார்க்குறேன். இருங்க, டேட் பார்த்துக்கோங்க. February 14. ஓகேவா. இது February 13, February 14, February 15, February 15, 40,000. ஓகேவா. இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. 70, 90 ப்ரோ. இது அதில் இருக்கா. February 14, 30,000, 40,000. இது 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 இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இருங்க, 40, 30, 90, 110, 120, அதாவது 1,20,000. இது ஒரு 45,000 ப்ரோ. ஓகேவா. எவ்வளோ ஆச்சு? 1,65,000 ப்ரோ. ஓகே, 1,65,000 வந்து அவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு ப்ரோ இது வரையும். ஓகே ப்ரோ. இன்னொன்று சொல்கிறேன் ப்ரோ, அந்த 1,65,000 நான் கணக்கு சொல்கிறேன். அது வாங்கினவங்களுக்கும் தெரியும், நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, நான் இப்போ சொல்லிடுறேன். 1,65,000 வாங்கியிருக்கேன். Etuthaman underscore Sala பிசிலேருந்து super வரும் ப்ரோ. chatted $2.12. Number una நான் பிசி number of ஸ்க்ரீன் கூட Angalaku வைக்கிறேன். proof vendum but Sila Periku proof venom. Ipo varicum பிசியில் calm கால்குலேட் ar இருக்குமா? handle panatrucco பிசியில் nimalam கால்குலேட் ite இருக்குமா? poramayada handle panuthala. இரு சொல்லிடுவோம். கால்குலேட்டர் இருக்கு. கால்குலேட்டர் ஆப் இருக்கு. இருங்க ப்ரோ. 1,65,000 ப்ரோ. கேக்குது கைஸ். இருங்க, நான் கமெண்ட் வந்து ஐபாட்ல எடுத்துக்கிறேன். 75,000 ஓகேவா. 1,65,000. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். வேலண்டைன்ஸ் டேக்கு 30,000 ரூபா கொடுத்தாரு எனக்கு. ஓகேவா. வேலண்டைன்ஸ் டேக்கு 30,000 எனக்கு கொடுத்தாரு. நான் கேட்கல, நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து அமௌண்ட் கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்னே ஒன்று தெரியாது. நான் மதன் ப்ரோ கூட தான் லைவ் ஆடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப் பாரு சாக்கோ, நான் யாரை பற்றி பேசுகிறேங்களோ என்னை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி இதை அனுப்பிச்சாரு. ஏன் ப்ரோ இவ்வளோ அமௌண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது இவ்வளோ பெருசு அனுப்பும் போது, ஏன் ப்ரோ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோடா, நீ வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே, நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சாரு 30,000 ப்ரோ. ஓகேவா. 30,000 ஓகேவா.
20,000 வந்து அனுப்பிச்சது. டீம் மிஷின் பண்ணோம். 4 பேருக்கு 5,000 அது லைவ் இருக்கு. அந்த மிஷின் பண்ண ஜாக் ஸ்பேரோ ப்ரோ மிஷின் பண்ணத பேசுனது முதற்கொண்டு இருக்கு. லைவ்ல இருக்குது. அத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 4 பேருக்கு ஷேர். நானு, டோனி, இன்னும் 2 பேர் ஆடுனோம். 4 பேருக்கு வந்து ஷேர். ஓகேவா? 50,000 ப்ரோ. பிளஸ் போட்டேனா? ஓகேவா? டோனிக்கு 20,000 எனக்கு அனுப்பிச்சு, அவனுக்கு அனுப்ப சொன்னாரு. நீங்க டோனி கிட்ட கேட்டுக்கோங்க. டோனி போய் இப்பயும் நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். பிளேயர்ஸ் யாருமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. டோனி போய் டோனிக்கு என்னன்னே தெரியாது. டோனி வந்து போயிட்டு இந்த மாரி வந்து ஜாக் ஸ்பேரோ ப்ரோ எனக்கு குடுங்கன்னு அவன் கேட்கல. ஜாக் ஸ்பேரோ ப்ரோவே எனக்கு கால் பண்ணி, "டோனி இந்த மாரி கஷ்டப்படுறான்லடா. நான் ஒரு 20,000 அனுப்புறேன். நீ அவனுக்கு அனுப்பிச்சு விடு." அப்படின்னு ஜாக் ஸ்பேரோ ப்ரோ தான் சொன்னாரு. நீங்க ஜாக் ஸ்பேரோ ப்ரோட்ட கேளுங்க. டோனி கிட்டயும் போய் கேளுங்க. டோனி கிட்ட நான் அனுப்பிச்சேனான்னு போய் கேட்டுக்கோங்க. ரூ. 20,000 வந்து டோனிக்கு குடுத்தாரு. இது வந்து அவனோட இஎம்ஐக்காக குடுத்தாருன்னு சொல்லி என்கிட்ட குடுக்க சொன்னாரு. நான் அப்படியே சொல்லி தான் அவன்கிட்டயும் குடுத்தேன். உடனே அடுத்த செகண்டே அவனுக்கு குடுத்தேன். ரூ. 20,000 ப்ரோ. ஓகேவா? அவர் சொன்னாரு பாத்தீங்களா? கேமிங் சேரு கேமிங் சேரு பிசின்னு ஒண்ணு சொன்னாரு. பிசிக்கு எனக்கு செய்யல ப்ரோ. ஜாக்ஸ்பரோ ப்ரோவே என்ன கூட்டு கேட்டாலும் நான் சொல்றேன். மதன் ப்ரோவே என்ன கூட்டு கேட்டாலும் நான் சொல்றேன். ஜாக்ஸ்பரோ ப்ரோ முன்னாடியே நான் பேசுறேன். பிசிக்கு எனக்கு பண்ணது இப்பயும் சொல்றேன் மாறா ப்ரோ. இத வச்சுக்கிட்டு பிசியை வச்சுக்கிட்டு நான் பிசிக்குன்னு எனக்கு காசு கொடுங்கன்னு நான் ஜாக்ஸ்பரோ ப்ரோட்ட கேட்டதும் கிடையாது. நான் வந்து பிசின்னு ஒண்ணு வார்த்தையை நான் சொன்னதும் கிடையாது. என்கிட்ட நல்ல பிசி இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எனக்கு கேமிங் சேருக்கும் ஏசிக்கும் உண்மையா கொடுத்தாரு ப்ரோ. ஓகேவா? கொடுத்தாரு. 35,000 கொடுத்தாரு. 35,000 கேமிங் சேருக்கும் பிசிக்கும் ப்ரோ கொடுத்தாரு. ஓகேவா ப்ரோ? இதுல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். இதே ஜாக் ஸ்பேரோ ப்ரோ வந்து நான் ஒரு ப்ரோ ஜாக் ஸ்பேரோ ப்ரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான எண்ணத்துக்கோ தப்பான நோக்கத்துக்கோ நான் எதுவும் சொல்லல. நீங்க வந்து எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. இவ்வளவு சப்போர்ட் நீங்க எனக்கு பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அது உங்களோட அமௌண்ட். நீங்க பண்ணீங்க. இப்ப இது வந்து ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு. இத நான் சொல்லிதான் ஆகணும். இத வந்து நான் காட்டிதான் ஆகணும். அதனால இது உங்களோட மணி. நீங்க பண்ணீங்க. நான் வந்து இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனான்றத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இன்னொன்னு எனக்கு வந்து ரூ. 2,00,000 அவர் வந்து எனக்கு சும்மா தரேன்னு சொன்னாரு. அவருக்கு வேற ஒரு இஷ்யூலாம் இருக்குது. நேத்தே ஒரு லைவ்ல சொல்லிட்டாரு. ஜாக்ஸ் ப்ரோவே சொல்லிட்டாரு. ரூ. 2,00,000 எனக்கு தரேன்னு சொன்னாரு. எவனாவது ரூ. 2,00,000 வேணான்னு சொல்லுவானா? நான் வேணான்னு சொன்னேன் ப்ரோ. எனக்கு அந்த காசு எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து ரூ. 2,00,000 எனக்கு வேணாம் ப்ரோ. எனக்கு நீங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எனக்கு தேவையில்ல. அந்த அளவுக்கு எனக்கு நீடும் கிடையாது ப்ரோ. எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் சொல்லியோ இது பண்ணியோ நான் வாங்கல. நான் கேட்கவும் இல்ல. அவரா வந்து என்கிட்ட ஒரு ஒரு 50 வாட்டி என்கிட்ட கேட்டாரு. அவரு கூட கேட்டுக்கோங்க. 50 வாட்டி கேட்டாரு. நான் உனக்கு ரூ. 2,00,000 அனுப்புறேன், ரூ. 2,00,000 அனுப்புறேன். நீ வச்சுக்கோ சாக்கோ. வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் எப்ப வருவேன்னு தெரியாது. நீ வச்சுக்கோன்னாரு. எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். எனக்கு வேணாம் ப்ரோன்னு நான் சொன்னேன். ஓகேவா? அவரு எனக்கு அத அனுப்பல. அதுக்கு பதிலா தான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. இந்த மாரி எனக்கு இப்போதைக்கு கேமிங் சேர். நான் கேமிங் சேர் லைவ்ல கூட காட்டிருக்கேன். என் கேமிங் சேர் பிச்சிட்டு இருக்குது. நான் கேமிங் சேருக்கு ஒரு மிஷன் கூட பண்ணேன். யாஷ் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. உங்களுக்கே தெரியும். S12K M4ன்ட்டு மிஷன் கொடுத்தாரு கேமிங் சேருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கீழ கவுண்ட் சைடுல ஸ்கில் கவுண்ட் வந்து சைடுல போட்டு தான் நான் மிஷனே பண்ணேன். அவர் கேமிங் சேருக்கு தான் எனக்கு மிஷன் கொடுத்தாரு. என்னால வந்து 15,000 கொடுக்க முடியும். நீங்க 4,000 போட்டுக்கோங்க. அந்த கேமிங் சேரோட ரேட் வந்து ரூ. 19,000. அவர் வந்து நீங்க வந்து 15,000 நான் குடுத்துறேன் ப்ரோ. இந்த மிஷின் முடிங்க. 15,000 குடுத்துடுறேன். நீங்க 4,000 போட்டு நம்ம ஃபுல் கேஷ்ல எடுத்துடலாம்னு யாஷ் ப்ரோ சொன்னாரு. யாஷ் ப்ரோக்கு ஒரு பிரச்சனை. அவர் வந்து ஒரு இதுல லாக் ஆயிட்டாரு. நான் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. என்ன ப்ரோ ஸ்கேம் பண்ணிட்டீங்கன்னு நான் எதுவும் கேட்கல. ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்கவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்ற நன்றி விசுவாசத்தோட நம்ம இருந்தோம். எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால நாங்க அவங்கள ஃபோர்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே ப்ரோ உங்களோட இதை நீங்க முடிச்சுட்டு வாங்க. நீங்க எப்ப வந்தாலும் எது வந்தாலும் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜாக்ஸ் ப்ரோ அவரா கேட்கும்போது நான் சொன்னேன், ஆமா ப்ரோ எனக்கு கேமிங் சேர் இல்ல. இந்த மாதிரி ஏசி உங்களுக்கு தெரியும். 9 நாளா வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களால முடிஞ்சா பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அது எவ்வளோ ஆகும் சாக்கோ எவ்வளோ ஆகும்னு இந்த அமௌண்ட் அனுப்பிச்சாரு ப்ரோ. 35,000. இது வந்து ஏசிக்கும் கேமிங் சேர் ப்ரோ. நான் வாங்கின கேமிங் சேர் ரூ. 19,000. 18,000 சில்லற. இவர் வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காரு. நான் வாங்கின ஏசி ரூ. 57,000. என் கை காசு போட்டு தான் மீதி நான் வந்து பண்ணேன். ஏசி வாங்கின பில் என்கிட்ட இருக்க வேணும்னா நான் காட்டுறேன். இருங்க கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். வசந்தன் கோல தான் வாங்கினேன். ரூ. 57,000 என் ஏசி. மீதி காசை நான் போட்டு தான் வாங்கினேன். என்கிட்ட இவர் ரூ. 2,00,000 தரேன்னு சொல்லும்போது, இவர் தராரேன்ட்டு நான் வாங்கி நான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ரூ. 2,00,000 வாங்கி நான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். நான் அத வாங்கல. நான் அந்த தப்ப KOWSIK பண்ணல. subscribe இந்த to the மாரி பிரச்சனை channel. நடக்குது. நம்மளுக்கு நீட் இருந்தா நமக்கு போய் கேட்கலாம். அது சும்மா கேட்கக்கூடாது. நான் மிஷினா பண்ணி நீங்க குடுக்குற மாரி இருந்தா குடுங்க. மிஷின் பண்ணாம எனக்கு வேணான்னு நான் சொல்லியிருப்பேன்.
இதே மாரி இப்போ ஒண்ணு நான் கேட்டேன். ஓகேவா? அதையும் நான் சொல்றேன். அதையும் நான் வந்து மிஷின் பண்ணி தான் வாங்குவேன். அதையும் சும்மா தரேன்னாரு. எனக்கு அந்த சும்மா தரதே வேணான்னு சொன்னேன். நான் மிஷின் பண்ணி தான் நான் அந்த அமௌண்ட்டே உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்னு. அவர் சொன்னாரு பார்த்தீங்களா நேத்து ஜாக்ஸ்பரோ ப்ரோ, என்னோட எதுவுமே வந்து போடாம என்ன வந்து பெருமைப்படுத்தி பேசாம இது பண்ணுங்க அப்படின்னு. எதுவுமே கிடையாது ப்ரோ. மிஷின் குடுத்தவங்க யாருன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்காக நான் எல்லாருமே மிஷின் குடுக்குறோம். எல்லாருக்குமே அது நம்ம குடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட். நம்ம குடுக்க வேண்டிய மரியாதை. அது சில பேர் வந்து போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது தராங்கன்னும்போது, அது நம்பளுக்காக அவங்க செய்யும்போது, அவங்களுக்காக நம்மளால எதுவும் செய்ய முடியல. மிஷன் பண்றோம் அது ஒரு சைடு. அவங்கள நம்ம கௌரவிக்கிறதுக்கு நம்ம பண்றது தான் அந்த டைட்டில் போடுறது. நான் அத சொன்னேன், நான் கண்டிப்பா உங்க பேர வந்து ஜாக் ஸ்பேரோ ப்ரோ மிஷன் அப்படின்னு போட்டு தான் டைட்டில் போட்டு பண்ணுவேன்னு சொன்னேன். அது எனக்கு வேணான்னு சொன்னாரு. சரி ப்ரோ நான் பண்ணல. ஆனா நான் மிஷன் பண்ணிட்டு தான் காசு வாங்குவேன்னு சொன்னேன். இதையும் போய் நீங்க தாராளமா கேட்கலாம். அவங்க கிட்ட கேட்கலாம். நான் வந்து பேசுறேன். அவங்க என்ன கூட்டு கேட்கட்டும். இது உண்மையா பொய்யான்றத நான் அவரு முன்னாடியே விசாரிக்கிறேன். அவரும் என்ன கேட்கட்டும். நானும் அவர்ட்ட சொல்றேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் தப்பு பண்ணல. 35,000 ஆச்சா ப்ரோ? இது எப்படி ஈக்குவல் கொடுங்கம்மா? எவ்வளோ ஆச்சு? 1,05,000. ஓகே ப்ரோ. ஒரு டிடிஎம் ஒண்ணு ஆடணும் ப்ரோ. நானும் கோக்கியும். அது உங்க லைவ்ல தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். நீ ஜெயிச்சா உனக்கு வந்து 25,000டா 30,000டா சாக்கோ அப்படின்னாரு. ஏன் ப்ரோ நீங்க வேற காமெடி பண்ணிட்டு அப்படின்னு நான் சொன்னேன். லைவ்ல இருக்குது. லைவ்ல தான் நான் வாங்கினதும் உங்களுக்கு தெரியும். அதுவும் லைவ்ல இருக்குது. அது அந்த கிளிப்பு மட்டும் என்னால எடுக்கல. நான் எடுத்து கூட அனுப்புறேன். 30,000 இந்த மாதிரி வந்து நான் டிடிஎம்ல நான் கொக்கி அடிச்சிட்டேன் ப்ரோ. பெஸ்ட் ஆஃப் 3 ஆடினேன். அடிச்சிட்டேன். எனக்கு 30,000 அடிச்சாரு. நீ 25,000 எடுத்துக்கோ. கொக்கிக்கு 5,000 குடுத்துருன்னு சொன்னாரு. 25,000 நான் எடுத்துக்கிட்டேன். 30,000 அவருக்கு வந்து 25,000 எடுத்துக்கிட்டா கொக்கிக்கு 5,000 அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. ஓகேவா? இதுவும் வந்து எனக்கு மிஷின் கொடுங்க. டிடிஎம் மிஷின் இவ்வளோ காசு கொடுங்க. எனக்கு வந்து இவ்வளோ காசு நீங்க கொடுத்தா தான் நான் ஆடுவேன். சத்தியமா நான் ஒரு நாள் கூட சொல்லல. அதையும் நான் வந்து அவர்ட்ட கேட்கிறேன். நீங்க என்னை கூப்பிடுங்க. தாராளமா கூப்பிடுங்க. நான் பேசுறேன். நான் இப்பயுமே வந்து நான் யாரையுமே தப்பு சொல்ல. நான் மதன் ப்ரோ பத்தி கூட நான் எதுவுமே பேசல. எனக்கு எந்த ஒரு கான்ட்ரோவர்சி வேணான்றதுக்காக தான் நான் ஒதுங்கி போனேன். எனக்கு ப்ரோ நான் எப்படி பொழைக்கணும்னு எனக்கு 2 கை 2 கால் இருக்குது. நான் விளையாடுறேன். நான் வந்து ஸ்ட்ரீம் பண்றேன். எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது மதன் ப்ரோக்கே தெரியும். அதனால நான் ஒதுங்கிட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து என்ன வந்து என்னால மென்டல் பிரஷர் என்னால தாங்க முடியல. நெறைய பண்ணிட்டாங்க. அதனால நான் வெளில வந்துட்டேன். நான் வெளில வரது எனக்கு கரெக்ட்ன்னு தோணுச்சு. நான் வந்துட்டேன். இது என் சேனலு. இங்க நான் தான் இருக்க போறேன். நான் நான் என்ன பண்ண போறேன்றத நான் தான் முடிவு பண்ணணும். யார் சொல்லியோ, யார் இது பண்ணியோ, அத பண்ணியோ நான் பண்ண போறதில்ல. நெறைய தப்பு ஒண்ணு சொல்றாங்க. நீ உனக்கு வந்து காசு குடுத்து பண்றாங்கன்னு. யாராவது காசு குடுத்து இந்த மாரி வந்து இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லுவாங்களா ப்ரோ? நீங்க காசு வச்சிருக்கீங்க ப்ரோ. நீங்க பல கோடி சொன்னா கூட இருங்க ப்ரோ. இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 குடுத்து போடா. 35,000 ப்ரோ? டிடிஎம் ஓகே ப்ரோ. ப்ரோ பிளஸ் போட்டனா இந்த At 20,000 Flozier's ப்ரோ. live இந்த super 20,000 chatted நான் தான் ப்ரோ கேட்டேன். $10.58. இந்த 20,000 நான் Finally, தான் ப்ரோ the கேட்டேன். Livar சத்தியமா Oregon நான் தான் கேட்டேன். Pesherin full score. இந்த மாரி வந்து நான் கேட்டேன்றது உண்மை. நான் கேட்டேன்றது இது உண்மை. இந்த 20,000 நான் கேட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் கேட்டேன். நான் வந்து இத வந்து பண்ணா பண்ணுங்க ப்ரோ. கொஞ்சம் எனக்கு இது ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் ப்ரோ கேட்டேன். இந்த 20,000 நான் கேட்டேன். இது எதுக்கு கேட்டேன்னா, யூசிக்கு கேட்டேன் ப்ரோ. யூசி போட்டு விட்டாரு எனக்கு ரூ. 20,000. ரூ. 20,000 யூசி போட்டு விட்டாரு. வன்மத்தாயலிங்க இருக்கிறானுங்கன்ட்டு நான் இந்த 20,000 யூசி வந்து நான் லைவ்ல கூட சுத்தல. ஆஃப்லைன்ல சுத்துனேன். இந்த 20,000 நான் கேட்டேன் ப்ரோ. இந்த 20,000 நான் கேட்டேன். எனக்கு இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல ஆனா. அப்புறம் இந்த மாரி இருக்கு. எனக்கு எடுத்து தர்றீங்களா? அப்படின்னு கேட்டேன். உடனே எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஆனா, அவரு வந்து போடணும் அப்படின்னு சொல்ல, நானா தான் போய் கேட்டேன். ஓகேவா? இந்த 20,000 யூசிக்கு ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? அவரோட கஷ்டத்துல சொல்லுவாரு. அவருக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுவாரு. ப்ரோ அவரு இப்பயுமே நான் அது எதுவுமே குறை சொல்லல. அத பேசும்போது இந்த மாரி ட்ரிப் போறேன்னு நான் தான் ப்ரோ சொன்னேன். நான் ட்ரிப் போறேன்னு சொன்னேன்னா, நான் சொல்லி தான் தெரியும். அவருக்கு எப்படி தெரியும் நான் ட்ரிப் போறது? நான் தான் சொன்னேன். இந்த 10,000 அனுப்பிச்சு விட்டது அவரு தான். நான் தான் ட்ரிப் போறேன்னு சொன்னேன். நீங்க 50,000 அனுப்பிச்சு விடுங்கன்னு ஃபன் பண்ணேன். ஆனா இவரு இந்த 10,000 அனுப்பிச்சு விட்டு வச்சுக்கோடா சாக்கோன்னாரு. நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பணும்லாம் நான் கேட்கல. இந்த 10,000 அனுப்பிச்சு விட்டாரு வச்சுக்கோன்னாரு. நான் இது வந்து இந்த 10,000 நான் கேட்டேன். நான் தான் ப்ரோ வச்சிருந்தேன். நான் தான் ப்ரோ வாங்கினேன். ஓகேவா? இந்த 10 அந்த 20 யூசிக்கு 30 ப்ரோ. 1,65,000 குடுத்துருக்காரு. நீங்க டோனி வந்ததுக்கு பிறகு கூட கேளுங்க. தப்பா எதுவும் அவன கேட்காதீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன்கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாரி 20,000 சாக்கோ உங்களுக்கு குடுத்தாரா? அப்படின்னு நீங்க கேளுங்க. அவனே காட்டுவான். ஓகேவா? அந்த 20,000 30,000 அந்த ஏசி கேமிங் சேரு 35,000 இது எப்படி ப்ரோ இது பண்றது? மாத்துறது எப்படி? அது இருக்கா?
அந்த இந்த 30,000 டிடிஎம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 20,000 யூசி யூ லீவ் பாட் ஸ்குவாட். நான் லீவ் பண்ணல ப்ரோ. என்னை வந்து கிக் அவுட் பண்ணாங்க. என்னை வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை நான் சொல்லி தான் ஆகணும் இதையும் உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் ப்ரோ. இதை நான் வந்து சொல்லி தான் ஆகணும் நண்பா. இது வந்து நான் வந்து வெளியில போல ப்ரோ. இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ஸ் பேசுறாங்க. நாங்களும் இவங்க நான் அந்த விஷயத்துல மட்டும் நான் கரெக்டா இருப்பேன். அந்த மாதிரி நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் நான் யாரையும் நம்பிட மாட்டேன். சில பேர் வந்து சரி உண்மையா இருக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட உண்மையா இருக்கிறது என்னன்றதுக்காக பேசுறது தான் இது வந்து இது கடைசியில இந்த மாதிரி வந்து முடிவுல வந்து போய் நின்றுது. அதனால இதுல யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்ல. என்னைய வந்து கேட்கும்போது நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பேசினது இருக்குது. இன்னொன்னு நான் சொல்லணும் ப்ரோ. இது சொல்லலாமா வேணாமா, எனக்கு இதுல பின்னாடி பிரச்சனை வருமான்றது அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது ப்ரோ. ஏன்னா நம்ம எந்த தப்பு பண்ணல. நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அது இப்பயும் சொல்ற பாருங்க, குற்றம் உள்ள நெஞ்சுதான் குரு குருன்னும். எனக்கு வந்து நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. எனக்கு பயமும் கிடையாது. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னைய வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னைய வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து டோரா கூட வந்து டிஸ்கார்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி அடிக்கிறது தெரியாதா அப்படின்னு வந்து ஒரு வாட்டி வந்து உங்க எல்லாருமே லைவ்ல இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் இங்க சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அந்த டைம்ல பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டென்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு உண்மையாவே வந்து ரொம்ப ஹர்ட் ஆனது அதுல தான் ப்ரோ. என்னை எவ்வளோ அவர் திட்டிருக்காரு. நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் திட்டு வாங்கியிருக்கேன். எவ்வளோ திட்டு வாங்கிட்டு இருந்திருக்கேன். எவ்வளோ அனுசரிச்சுட்டு போயிருக்கோம். நம்ம மதன் ப்ரோ தானே, இன்னைக்கு திட்டுவாரு நாளைக்கு வந்து நம்மளுக்காக தானே பேசுவாருன்ற ஒரு இதுக்காகலாம் நான் நிறைய இது ப்ரோ. அந்த ஒரு இதுவே வரல ப்ரோ. என்னை வந்து எவ்வளோ திட்டிருக்காரு, அதான் ப்ரோ. என்னை எவ்வளோ திட்டிருக்காரு, தப்பு பண்ணதெல்லாம் திட்டிருக்காரு. நான் திட்டு வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன் ப்ரோ. அன்னைக்கு வந்து என்னை சொன்னாரு ப்ரோ. இந்த மாதிரி வந்து அன்னைக்கு கேட்காத கேள்வியே இல்லை ப்ரோ. என்ன கேட்டாரு. நான் வந்து என் மேல தப்பு இல்லை. நான் திருப்பி கூட கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் பண்ணன்றது நீ என்ன, நான் லைவ்ல தானே ஆடினேன். நீங்க என் லைவ்ல போய் பாருங்க, என் பிஓஐ பாருங்க அப்படின்னு. வேணுமே நீ அடி வாங்கின, நீ அடிக்கவே இல்லை. நீ வந்து டிஸ்கார்ட்ல கனெக்ட் பண்றது எனக்கு தெரியாம இருக்குதா, இதெல்லாம் வந்து சொன்னாரு ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இந்த சத்தியம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. நான் இந்த மாதிரி பண்ணனான்னு நான் போயிட்டு கேட்டேன் ப்ரோ. நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நான் டிஸ்கார்ட்ல இந்த மாதிரி டோராக்கு வந்து ஹெல்ப் பண்ணி லாபி கனெக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரூஃப் என்ன காட்டுங்க ப்ரோ மதன் ப்ரோ. நானே சொன்னேன் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல என் சேனல்ல என் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு இந்த சேனலை விட்டே நான் லைவே போட மாட்டேன். நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ. இது வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையை தான் பேசுறேன். நீங்க எதுவும் காட்டுறேன்னு கூட எதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க மதன் ப்ரோ. நீங்க இருந்தாலும் சரி, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன். உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்பான்சர் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. என்னை வந்து ஜெனுனான ஆளுன்னு தான் சொல்லிருக்காங்க. நான் யார்ட்டையும் போயிட்டு வாண்டடா போய் காசு வாங்கினது கிடையாது. நான் வாண்டடா போய் யார்ட்டையும் மிஷின் எனக்கு மட்டும் கொடுங்கன்னு சொன்னது கிடையாது. நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசினது கிடையாது. உங்களுக்கும் அது தெரியும். நான் இதை மட்டும் நான் காட்டிக்கிறேன். என்னை பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஆனா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. நான் உன்னை என் வேலை உண்டுன்னு நான் போயிடுறேன். என்னைய வந்து நீங்க என்ன வேணா, அதாவது நீங்க நான் தப்பு பண்ணேன்னு யாராவது சொன்னா நான் அந்த இடத்துல திருப்பி பதிலடிக்க பேசுவேன் ப்ரோ. என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலும் கேஸே ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நான் அசிங்கமா பேசுனா நான் உள்ள போய்க்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுன்னா அதை நான் தான் பாத்துக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த நான் தான் பார்த்தாகணும். நானே உள்ள போனாலும் அதுக்கு நான் தான் திருப்பி வெளில வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் செய்யாத வேலையே கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா தான் செஞ்சேன். அதனால தான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு. இந்த இடமும் எனக்கு கொடுத்தது கடவுள் தான். நீங்க இந்த இடத்த எனக்கு காட்டி கொடுத்தீங்க. இந்த இடத்த வச்சு நான் என்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டினேன், என் உழைப்பை போட்டேன். அதுக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைச்சது. எல்லாமே வந்துச்சு. எனக்கு எதுவும் வரலன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால நான் யாருக்கும் எந்த தப்பு நினைச்சதில்ல. நான் யாரையும் போய் பின்னாடி போய் பிளேயர்ஸை பத்தி பேசுனதில்ல. பிளேயர்ஸ் இப்பயும் சொல்றேன், எல்லாருமே நல்லவங்க தான். கேம்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வரது தான். மற்றபடி வந்து பர்சனலா போய் நான் வந்து யாரையும் வந்து இந்த மாதிரி வந்து சாய் ப்ரோ வந்து இந்த மாதிரி கோஸ் ப்ரோ இப்படி ட்ரோல் இப்படி இவங்க அப்படி அவங்க அப்படி நான் சத்தியமா சொன்னது கிடையாது. என்னைய வந்து
உள்ள இருக்கிற கருப்பாடுங்க 5 இருக்கு. என்னைய வந்து கேட்டாங்க, என்னடா இவன் இப்படி பண்றானா, அவன் இப்படி பண்றானான்னு. ஒருத்தவங்கள கூட இவங்க இப்படி அவங்க இப்படின்னு நான் சொல்லல. என்னைய என்னென்ன விதத்திலே கேட்டாங்க, இத பண்ணு அத பண்ணு, இது சொல்றான் நான் பாத்துக்கிறேன்டா, நான் போய் சொல்றேன்டா, நான் போய் பேசுறேன்டான்னு. அந்த மாதிரி ஆடுலாம் யாருன்னு எனக்கு தெரியும், எல்லா கருப்பாடும் எனக்கு தெரியும். யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து புத்திசாலி, மத்தவன் எல்லாம் முட்டாக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நீங்களும் வெளில வருவீங்க. அப்போ உங்க என்னது உங்க கதை சந்தி சிரிக்கும். அப்ப எல்லாரும் ஊரே பார்க்கும். அப்ப நானும் அதுல ஒரு ஆளை பார்ப்பேன். அப்ப எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் மாரி வந்து இவங்க நொட்டை அவங்க நொட்டை, இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லி கான்ட்ரவர்சி பண்ணி வியூஸ் எடுத்து காசு எடுத்து இது ஒரு நாள்ன்ற கூத்தும் எனக்கு தெரியும். அதனால நான் நல்லவனா தான் இருக்கேன். நான் என் மனசு அறிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணல. நான் யார்ட்டையும் போயிட்டு அன்வான்டா போயிட்டு இவங்களுக்கு பண்ணாதீங்க அவங்களுக்கு பண்ணாதீங்க, எனக்கு மட்டும் கொடுங்க உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எதுவும் பேசாம ஐபேட் வாங்கி கொடுத்தாரு ப்ரோ, பிசி வாங்கி கொடுத்தாரு, மிஷின் கொடுத்தாரு. நீங்க growth ஆகுங்கடா, நீங்க நல்லது பண்ணுங்க. At Mahaswa-786 அந்த super மனுஷனுக்கு ஒரு chatted நல்ல 42 பேரை cents. கொடுத்து உங்களெல்லாம் பண்ணதுக்கு IYYO அவருக்கு எல்லாம் Enna நல்ல பேரை Choco கொடுத்து Pasunku Unmaya அவரை Solite அசிங்கப்படுத்தி rolling on the floor அவரை laughing என்னென்ன rolling பண்ண on the முடியுமோ floor பண்ணி laughing rolling on the floor ஒரு laughing நல்ல fire மனுஷனை fire பத்தி fire. பேசும்போது மட்டும் தான் கண்ணீர் வரும். அவ்வளவு பண்ணிருக்காரு எந்த ஒரு இதுவும் பண்ணாம. வாங்கடா மயிறு கம்முட்டி உண்மையை எது பேசுறாங்களோ அதை நம்ப மாட்டீங்க. நீங்க எல்லாம் தற்கொலையாவே இருங்க கடைசி வரையும். எதுவுமே சொல்லி உண்மை சொல்றேன் bro. இந்த இடத்துல ஒரு நாள் கூட காசு கொடுத்து இவனை போய் அடி அவனை போய் அடின்னு அவர் சொன்னது கிடையாது. எவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார் ஒண்ணு நடந்திருக்கு, அதுல வந்து அன்பேரா நடந்தது தெரிஞ்சு உங்களுக்கு என்னடா இது நான் தரேன்டா தோத்து தானே போயிட்டீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த அமௌண்ட் கொடுத்தாரு. 40,000 கொடுத்தாரு. 4 பேர் பிரிச்சுக்கோங்க 10,000 தோத்ததுக்கு அமௌண்ட் கொடுத்தாரு. அமௌண்ட் கொடுத்தாருன்றதுக்காக சொல்ல, அது நிறைய பண்ணாரு. ட்ரை அவுட்ஸ் நடக்கும்போது கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி தான்டா பீத்தின தான்டா நினைப்பீங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்க வெளியில வர்றதோ 4 பேர் காட்டுறது அது ஒரு இது ஃபேரே இல்லடான்னு. நாங்க அனுபவிக்காத வழியே இல்ல ப்ரோ. என்ன ஒரு நல்ல டீம் கிடைச்சா அது கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்ட அடுத்த நாளே திருப்பி வந்து அது வந்து மன வருத்தத்தில் தான் உண்டாகும். அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. நாங்க எதுவுமே வெளியில பேசல, எதுவுமே At பண்ணல. super chatted $1.06. Choco Broer Ava live Veratum straight Archeticulm Ippa Itha Parthi அவர் Pessa பேரை கூட Venom. நான் மறைச்சிட்டு தான் Chill காட்டணும்னு feel இப்ப Pana கூட நான் Venom. நினைச்சேன், அவர் பேரை மறைக்கணும் அப்படின்னு. சரி விடுங்க guys. அவ்வளவுதான். வேற ஏதாவது வேணா கேளுங்க. சத்தியமா அழுது ஆக்ஷனை போட்டு அதுலலாம் இல்ல. ஒரு நல்ல மனுஷனை வந்து இந்த மாதிரி பேசுனது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை இந்த இடத்துல சொல்றேன். இதால வந்து ஏதாவது காசு ஏதாவது சம்பாதிக்கணும் அதெல்லாம் எனக்கு இல்லை ப்ரோ. கடவுள் புண்ணியத்துல எனக்கு வருது. நான் நல்லா இருக்கேன், நல்லாவும் இருப்பேன். அது எல்லாருக்கும் என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். நாங்க பேசாதனாலே இல்லை. அதாவது அவர் என்னை பிளாக் பண்ணி 7-8 மாசம் ஆகுது. நல்ல நல்லதை நினைச்சா வந்து எனக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. அப்பயே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அது வேணா கூட உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் அவங்களோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல ப்ரோ. நாங்க ப்ரோ இதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பிசி ஸ்கிரீன்ல தான் இருக்கா, இருங்க. சிம்பத்தியோ அழுது இதை அப்படியே மாத்தி போட்டுருவானுங்க ப்ரோ இவனுங்க. இது பேசுனதுல இந்த ஒரு காரணத்துக்கோ எம்மள தப்பு இருக்கிறதுக்காக அழுகுறதுன்னு Atara நினைச்சுக்காதீங்க. Windmark became a member. மாறா ப்ரோ இந்த Atara மாதிரி Windmark நடந்ததுன்றதுக்காக celebrates தான். 2 months of அதெல்லாம் நான் membership. மனசுல எவ்வளவு வச்சிருந்திருக்கேன். 50,000 1 லட்சம்னு சொல்றீங்க.
எனக்கெல்லாம் 3 லட்சம் 4 லட்சத்துக்குலாம் எதுவுமே என்ன ஏதுன்னு கேட்காம வாங்கி கொடுத்தாரு. ஒரு நாள் கூட சொல்லி காட்டல, உனக்கு இது செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேன்னு. கணக்கான தண்ணி கொடு. At Srisridhar 6870 became a member. At Srisridhar 6870 celebrates 3 months of membership. இந்தா, ஒரு நிமிஷம். ம். விட்டுரு, எடுத்துரு. கேமரா ஆஃப் பண்ணு. இருக்கா? நான் தான் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், டிஸ்கார்ட்ல பண்றேன்னு சொன்னார்ல. நான் அப்பயே போய் அதை நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டேன். எனக்கு வந்து அது அது ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதுவும் 1000 பேர் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து என்னை வந்து ரொம்ப திட்டினாரு, ரொம்ப பேசினாரு. நான் பண்றது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னாரு. எல்லாத்தையும் நான் போய் கேட்டேன். அந்த ப்ரூஃப் தான் அது. அதுக்கு தான் அவர் ரிப்ளை பண்ணார். நான் கோவத்துல பேசிட்டேன், எதுவும் நினைச்சுக்காத, ஃப்ரீயா விடு, அப்போதைக்கு கோவம்னு. நீங்க கேட்டீங்களே, அதுதான் அது. அன்னைக்கு ஈவினிங்கே நான் போய் கேட்டுட்டேன், ஏன் மதன் ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னு. என்ன ப்ரோ நினைப்பாங்க, இந்த மாதிரி வந்து நான் பண்ணன்னு ப்ரூஃப் காட்டுங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து நானே கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டு நானே போயிடுறேன், நான் இந்த கேம் அதாவது இந்த யூடியூப் பக்கமே நான் Stoneheart வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். subscribe to the channel. மதன் ப்ரோ என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. பட் நான் சொல்றேன், எனக்கு அங்க இருக்க இருந்த வரையும் நான் சந்தோஷமா இருந்தேன், ஹாப்பியா இருந்தேன். எனக்கு எல்லாம் நல்ல பேரு எல்லாமே கிடைச்சது. நல்ல ஒரு இது வரையும் வந்த வரையும் அவரு காட்டி கொடுத்த வழிதான். என்னோட எஃபோர்ட்ஸு நிறையவே இருக்கு. நான் என்னதான் நீங்க ஒரு 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 கோடு போட்டு விடுறீங்கன்னா, அது மேல அதுல ரோடு போடுறது, அதுல எப்படி எல்லாமே பண்றதுன்றது நான் கொண்டு வந்துக்கிட்டது தான். நானே எல்லாமே இது பண்ணிக்கிட்டது தான். அவரு குடுத்தாரு. அவருக்கு எனக்கு எல்லாம் பண்ணாரு. எந்த ஒரு இதுவுமே தப்பா நான் சொல்ல வரல. என்ன பத்தி பேசுனாங்க. அது வந்து நீங்க என்ட்ட கேட்டீங்க. அதுக்கான விளக்கத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எல்லாமே நீங்க இதுக்கப்புறமும் அவங்க ஏதாவது கேட்டாலும், அவங்க ஏதாவது பேசினாலும் அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் எந்த ஒரு விதத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. அது மதன் ப்ரோக்கும் நல்லா தெரியும். ஆனா எதுக்காக இந்த மாரி வந்து என்னைய வந்து லைவ்ல வந்து இந்த மாரி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு, திட்டினாரு. நீ பண்றதெல்லாம் தெரியாதுன்னு அது எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம மதன் ப்ரோ தானே அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்க பிடிக்கல. நானே சொல்றேன். நானே At வந்துட்டேன் ப்ரோ. என்ன வந்து Mohanbalaji இன்னொரு வாட்டி என்ன வந்து 112 super நீங்க இப்படி chatted பேசுற இல்லையா, மதன் ப்ரோ 42 கூட cents. ஆடலையான்லாம் கேட்காதீங்க. Inda அவரு Manushana எனக்கு Kan எல்லாமே நல்லது தான் Kalanga பண்ணாரு. Vichatingale நல்லது Da மட்டும் தான் sneezing பண்ணாரு. face sneezing அதனால face. இதுக்கப்புறம் என் வேலை வந்து நான் வந்து நான் ஃபன் பண்றது, என்டர்டெயின் பண்றது, என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜ்க்குன்றத நான் பார்த்துக்கிட்டு நான் போய்க்கிறேன் ப்ரோ.